இவரை ஐயோ வெங்கைய நாயுடுவா? இவங்க வந்து திமுகல இருக்க ஒரு முக்கியமான ஆளு. ஆனா பேர் சரியா தெரியல. யாரோ இவர் பேர் ஏதோ சம்திங் யாரோ பேர் மறந்துச்சு. நோ ஐடியா. He does seem familiar, but எனக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணல. பட் கண்டிப்பாக ஒரு மினிஸ்டர் மாதிரி தான் இருக்காரு. டெஃபினெட்லி மினிஸ்டர். பழனிசாமி சார். இவங்க தான் தமிழ்நாட்டின் அடுத்த சிஎம் யாருன்னு தீர்மானிக்க போறாங்க. இந்த ஆண்டு தமிழ்நாட்டு வாக்காளர்கள்ல 5ல் 1 பகுதியினர் ஜென்சி கிட்ஸ், அதாவது ஓட்டு போட போற 5ல் 1 நபர் ஜென்சி கிட். கிட்ஸ் இல்ல, வாக்கு செலுத்துற வயசு வந்தாச்சு இளைஞர்கள். ஆனா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுற பெரும்பாலானோர் மூத்த தலைமுறையை சேர்ந்தவங்க. நான் இங்கே ஏஜ் ஷேமிங் பண்ணல, ஆனா இவங்க எப்படி வேகமா மாறிட்டு வர இளைய தலைமுறையின் தேவைகளை பூர்த்தி செய்வாங்கன்றது தான் இங்க பலரோட கேள்வியும். இப்போ நீங்கள் காமிச்ச அந்த எம்எல்ஏஸ்லாம் தேர் லைக் ஓல்டு ட்ரெண்ட். இப்போ வந்து புது ட்ரெண்ட் கிடையாது. எலெக்ஷன் டைம் வரதுனால இப்போ வர கவர்மெண்ட்ஸ் என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே போன 100 இயர்ஸாக யூஸ் பண்ணுற அதே இந்த ரூல்ஸ் தான் திருப்பி யூஸ் பண்ணி திருப்பி அதே தான் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இப்போ புதுசாக வர டெக்னாலஜி பற்றி எதுவுமே அவங்க பண்ணுற மாதிரி தெரியல எங்கள் ஜென்ரேஷனுக்கு. ஸோ வி ஆர் நாட் ஏபிள் டு ரிலேட் வித் தம் ப்ராப்பராக. பட் ஆனால் வந்து இன்னமும் வந்து இப்போ வந்து வேர்ல்டு வந்து ஏஐன்னு ஒன்று நோக்கி போயிட்டு இருக்கு. சைனா வந்து வேர்ல்ட்ஸ் ஏஐயில் வந்து லீடராக இருக்கான். அவங்க குழந்தைங்களே வந்து ஏஐலாம் கற்றுக்குறாங்க, ரோபோட்டிக்ஸ் கற்றுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த மேனிஃபெஸ்டோவில் வந்து அது நம்ம குழந்தைங்களுக்கோ நம்ம யூத்துக்கோ வந்து சேர்கிற மாதிரியான எந்த பிளானும் விசிபிளாக இல்லை. இப்போ பார்த்துட்டோம்னா நானே வந்து சேலம் மாவட்டம். ஆனால் அங்கே எனக்கு வேலை கிடைக்காததுனால நான் வந்து இங்கே வந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்க்குற வேண்டிய நிலமை இருக்குது. ஒருவேளை அங்கே வேலை வாய்ப்பு எனக்கு இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அங்கேயே இருந்திருப்பேன். இங்கே வர வேண்டிய தேவை இருந்திருக்காது. மாணவர்களுக்கோ இளைஞர்களுக்கோ வேலை வாய்ப்பை கொண்டு போய் சேர்க்குற அரசியல் கட்சிகள் இன்னும் இங்கே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வர சட்டமன்ற தேர்தல் வாக்காளர்களோட வயது விவரம். 18லிருந்து 19 வயது உடைய இளம் வாக்காளர்கள் சுமார் 14.59 லட்சம் பேர், அதாவது 2.55%. 18.70% பேர் 20லிருந்து 29 வயது கொண்டவர்கள், 20.27% பேர் 30லிருந்து 39 வயது உடையவர்கள், 40லிருந்து 49 வயது உடையவர்கள் 20.80%, 50லிருந்து 59 வயது உடையவர்கள் 18%, 60லிருந்து 69 11.83%, 6% பேர் 70லிருந்து 79 வயது உடையவர்கள், 80 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 1.86% பேர். இதில் 18லிருந்து 29 வயது உடையவர்கள் பெரும்பாலும் ஜென்சி கிட்ஸ். அவர்களின் பங்களிப்பு இந்த முறை அதிகம். ஆனால் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் சராசரி வயது 58. தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசியல் மாறுமா? அரசியலே சந்தை வயப்பட்டு போயிடுச்சு. மக்கள் பக்கம் அரசியல் இல்லை, மக்களுக்கான ஒரு அரசியலும் இல்லை. அந்த நிலையில கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் எந்த இடத்திலையும், ஈவன் பள்ளிக்கூடத்துல கூட ஆட்சி என்றால் என்ன, அரசாங்கம் என்றால் என்ன, ஆளுகை என்றால் என்ன, நிர்வாகம் என்றால் என்ன, மக்களுக்கு இந்த அரசியல் ஆட்சி இதெல்லாம் என்ன செய்யணும், அரசமைப்புனா என்ன, அரசமைப்பு சாசனம் சொல்வது என்ன, இதை பற்றிய எந்த விவாதமும் எந்த பல்கலைக்கழகத்திலும் எந்த கல்லூரிகளும் இருப்பதில்லை. இந்த முறை தமிழ்நாட்டு அரசியலில் யார் வெற்றி பெறுவார் என்பதை இளைய தலைமுறையினர் தீர்மானிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக வல்லுநர்கள் கூறுகிறார்கள். ஆனால் நான் சொன்ன வாக்காளர் வயது தரவுகள்ல ஜென்சி வாக்காளர்கள் 10%க்கும் மேல இருக்காங்கன்னா 65 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்களும் 10%க்கு மேல இருக்காங்க. அவங்களுக்கு பேர் கிரே ஓட்டர்ஸ். இந்தியாவில் இருக்கிற மற்ற எந்த மாநிலங்களை விடவும் தமிழ்நாட்டில் அதிகப்படியான பேர் வயதானவர்களா இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் சுமார் 14% பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களா இருக்காங்க. ஆனா இவங்கெல்லாம் பாரம்பரியமா ஒரு சில கட்சிகளுக்கு எப்போதும் வாக்கு செலுத்துறவங்களா இருப்பாங்க. அப்படி இருந்தும் அவங்கள மாத்திர சக்தி இளைய தலைமுறைக்கு இருப்பதாக பேராசிரியர் பழனித்துறை கூறுகிறார். இந்த இளைஞர்கள் கூட்டம் நான் பேசுற பொழுது என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன சொன்ன பொழுது, நீங்க இந்த இளைஞர்கள் மட்டுமே இந்த தேர்தலை மாற்றிவிட முடியுமா அப்படின்னா, மாற்ற முடியும். எப்படி அப்படின்னா, எங்க வீட்டுல எங்க அம்மா இருக்கு, எங்க வீட்டுல எங்க பாட்டி இருக்காங்க, எங்க வீட்டுல தாத்தா இருக்கிறாரு, எங்க அப்பா இருக்கிறாரு, என்னால அவங்கள மாத்த முடியும். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நாம படுற கஷ்டங்களுக்கு காரணமே நாம தான். இதை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவதனாலே தான் மீண்டும் மீண்டும் நம்மகிட்ட என்னன்னா ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. நம்மகிட்ட இந்த 500 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு குத்தகை கொடுக்குறாங்க. எந்த எம்எல்ஏவா நம்மள வந்து பார்த்தது உண்டா? எந்த எம்பியாவது நம்மள வந்து பார்த்தது உண்டா? நம்மளுடைய பிரச்சனைகளை பத்தி கேட்பதற்கு வர்றாங்களா? நாம போய் எம்பியை பார்க்க முடியுதா?
அவங்க வேற ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்க சொல்லி வச்சிருக்கிறோம் எங்க குடும்பத்துல. இன்றைக்கு தேர்தல் விட்டால் அடுத்த தேர்தலுக்கு தான் வருகிறார்கள். அப்ப தேர்தலுக்கு இடையில என்ன நடக்குதுன்னா மக்கள் அந்நியப்பட்டிருக்கிறார்கள். 1967ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளே தொடர்ந்து ஆட்சி செஞ்சுட்டு வரதுக்கான காரணம் அவங்களோட பிராண்ட், சமூக நல திட்டங்கள், அவங்க கொண்டு வந்த உள்கட்டமைப்பு திட்டங்கள், அதோட முக்கியமா அவங்களோட சித்தாந்தம். விஜயகாந்தின் தேமுதிக போன்ற ஒரு சில கட்சிகள் திமுக அதிமுகவுக்கு மாற்றா இருப்பாங்கன்னு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தும் இது வரைக்கும் அப்படி எந்த பெரிய மாற்றமும் தமிழக அரசியல்ல வந்ததில்லை. இந்நிலையில நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம், சீமானின் நாம் தமிழர் கட்சி போன்றவை இப்போ ஒரு மாற்றாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப மும்முரமா செயல்படுறாங்க. எல்லாருக்கும் என்ன ஏக்கம் இருக்கிறது அப்படின்னா, ஏதாவது புதுமை வராதா, ஒரு புதிய கட்சி வராதா, ஒரு புதிய கொள்கை வராதா, ஒரு வாய்ப்பு புதுசாக வராதா அப்படின்னு. எல்லா இடங்கள்லையும் அந்த மாணவர்களை பார்க்கிற பொழுது ஒன்று தெரிகிறது. ஏதோ ஒரு புதுமையை நோக்கி, ஒரு புதிய வடிவத்துல ஏதோ ஒரு கட்சியை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள். ஒட்டுமொத்தமான உணர்வுடன் பயணிக்கிறார்கள். ஒரு விஷயம் மட்டும் தெளிவு என்னன்னா, எந்த கட்சிக்கும் ஆள் வருவது கிடையாது. பணம் கொடுத்தா வருவாங்க. ஒரு காலத்தில் அண்ணாதுரை பேசுகிறார், பெரியார் பேசுகிறார், காமராஜ் பேசுகிறார், கருணாநிதி பேசுகிறார் அப்படின்னா மக்கள் திரண்டு போய் குறைந்தபட்சம் கட்சிக்காரர் திரண்டு போய் என்ன பேசுறாருன்னு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு எந்த கட்சிக்காரருக்கும், எந்த பதவியில் இருக்கக்கூடியவர், எந்த மந்திரி வந்தாலும் பார்க்க போவதற்கு மக்கள் தயாராக இல்லை. அவர்கள் பேச்சை கேட்பதற்கு அப்படிப்பட்ட பேச்சை பேசக்கூடிய தலைவர்களும் இன்றைக்கு இல்லை என்பதுதான் உண்மை. இதெல்லாம் இந்த இளைஞர்களுக்கு தெரியுது. ஆனால் அந்த தாவேகாவுக்கு மட்டும் கூட்டம் தன்னெழுச்சியாக வருவதனாலதான் இன்றைக்கு தமிழகத்துல ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்கு. யாருடைய ஓட்டை, எவ்வளவு ஓட்டை இவர் பறிக்க போறாரு? அப்ப தமிழகத்துல பெரிய பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் இல்லை. ஆனால் என்ன இருக்கு அப்படின்னா, அவரு கண்டுபிடிச்சிருக்காரு மக்கள்கிட்ட எது எடுபடுதுன்னா வசனங்கள் எடுபடும். ஏனென்றால் சினிமாவில் எடுபட்ட வசனம் அரசியலிலும் எடுபடுகிறது என்பதுதான் நம்ம நிதர்சனமா பார்க்கக்கூடிய ஒரு உண்மை. இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை திருத்தியதற்கு பின் தற்போது தமிழ்நாட்டின் மொத்த வாக்காளர்கள் 5.67 கோடி பேர். இதில் சுமார் 12.5 லட்சம் பேர் முதல் முறை வாக்காளர்கள். இவங்களால தமிழக அரசியல்ல ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? அதிகரித்து வரும் இளைய தலைமுறை வாக்காளர்களின் அரசியல் விருப்பங்கள் உண்மையிலேயே அதிகாரத்தை மாற்றுமா? அதற்கான பதில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் தெரிய வரும்.